டே இன் மை லைஃப் டே 4. நியூ இயர் நைட் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆனதுனால நெக்ஸ்ட் டே எந்திரிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எழுந்ததும் டேவை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கோயில் கிளம்பிட்டேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ நியூ இயரோட இந்த நாளை ஒரு பாசிட்டிவ் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் தாட் கேன் கிவ் யூ அ பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். என்னால் முடியாதுன்னு சொல்கிறதோட உங்களால் அது முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போடுறது பெரிய விஷயம்லாம் இல்லை தான், நம்மளால் முடியாது அப்படின்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இப்போ கேமரா முன்னாடி பேசுகிறது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணியிருக்கமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. இதில் லைக்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் வருது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட் நான் நினச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் தைரியமாக. அதுதான் எனக்கான அச்சீவ்மெண்ட் இப்போதைக்கு. பாசிட்டிவ் மைண்டோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி டேவை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ இயர் நைட்டை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால நெக்ஸ்ட் டே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக அவனை கூப்பிட்டுட்டு கோயில் கிளம்பிட்டேன். ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு கோவிலுக்கு தான் போயிருந்தேன். ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் டீ ஷாப் வந்திருந்தோம். இது நானும் என் ஃப்ரெண்டும் எப்போவும் ரெகுலராக வர டீ ஷாப். ஸோ எப்போ நாங்கள் டீ ஷாப் வந்தாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எப்படா மச்சான் இந்த மாதிரி டீ கடை போட போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் ஜூடியோ. ஸோ ஜூடியோவில் ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். பட் எனிவேஸ் அங்கே எதுவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே போன கையோடு வெளியே வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் போயிட்டோம். ஸோ ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மென்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. என் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் நான் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அவளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அங்கே எதுவும் கிடைக்கல. ட்ரெண்ட்ஸில் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் வெறும் 3,499 பே பண்ணால் போகிறன்ற மாதிரி. பட் நான் அந்த 50% ஆஃபரில் எதுவும் எடுக்கலை. இந்த 3 ட்ரெஸ் தான் நான் ட்ரையல் பண்ணியிருந்தேன். இந்த 3 ட்ரெஸ்ஸில் நான் எது செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது போட்டு காட்டுறேன். என் ஒய்ஃப் பர்த்டே நெக்ஸ்ட் டே வரதுனால அவளுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கிடைக்குமான்னு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே எதுவும் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடைக்கிற வரைக்கும் கடையை தேடி போகலான்னு கிளம்பிட்டேன். நான் என் ஒய்ஃப்க்கு ட்ரெஸ் வாங்கணுன்னா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.